ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 50 மினிட்ஸில் இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுவோம். அதுக்கு 2 பிரெட் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி, ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்ம பொடிசாக நறுக்கி எடுத்துக்கிடுவோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா, சின்ன சைஸ் தக்காளியை பொடிசாக நறுக்கி அதை கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு முட்டை எடுத்திருக்கேன், அதையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஈவினிங் டைம் இது மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ நான் ஒரு ப்ரெட் எடுத்திருக்கேன், அதில் சென்ட்ரு பார்ட்டு மட்டும் நம்ம மெதுவாக கட் பண்ணி அதில் சென்ட்ரு உள்ளதில் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இது நமக்கு தேவைப்படும். நான் கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேன் வச்சு அது ஹீட் ஆனதும் அதில் 1 டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துருக்கேன். எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ப்ரெட் கட் பண்ணி வச்சுருக்கிற கார்னர் பீஸ் எடுத்து நம்ம சென்டரில் வச்சுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத அதில் ஊற்றி ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி வச்சுட்டு நம்ம சென்ட்ரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல, அதை அதுக்கு மேலே வைக்கணும். கரம் மசாலா எடுத்து கொஞ்சோண்டு மேலாக மணத்துக்கு நல்லா தூவிக்கலாம். இப்போ நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்க பீஸ் எடுத்து சென்டரில் வச்சுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எனி டைம் நம்ம எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது மாதிரி குழந்தைகளுக்கு அடிக்கடி வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ரெட் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் அதுக்கு சில்லி சாஸ் எடுத்திருக்கேன். இது மாதிரி டெய்லி வச்சு கொடுத்தாலும் குழந்தைய நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஆனியன், டொமேட்டோலாம் சேர்த்துருக்கிறனால நல்லா ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க குழந்தைங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.